ஹே காய்ஸ், வெல்கம் டு சினிமாட்டிக்ஸ். ஹர்ஷத் மேத்தா கேரக்டர் மூலமா நம்ம எல்லார் கவனத்தையும் இழுத்து பிரதீக் காந்தி ஆக்டிங்கில் நேஷனல் ஃபிலிம் அவார்டு வின்னரான ராகுல் தலோக்கியா ரைட்டிங் அண்ட் டிரெக்ஷனில் டைரக்ட் ஓடிடியில் ரிலீஸ் ஆன அக்னி மூவி ரிவ்யூ தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம். மூவியோட ரன் டைம் 2 hours and 2 minutes. இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் பார்த்துரும் வாங்க. மும்பையில் பெரிய ஃபயர் டிபார்ட்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சீஃபாக இருக்கிறாரு பிரதீக் காந்தி. அந்த சிட்டியில் திடீர்னு அன்யூஷுவலாக அடிக்கடி ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படுது. இந்த ஆக்சிடென்ட்ஸ்லாம் எதர்ச்சியாக நடக்கலை, யாரோ வேணும்னே இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ்லாம் ஏற்படுத்துகிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறாரு நம்ம ஹீரோ. ஆனால் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவிடன்ஸும் கிடைக்கல. இவரோட ஓன் பிரதர்-இன்-லாவே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த கேஸில் இவருக்கு அகெயின்ஸ்டாக நிற்கிறாரு. இந்த தடைகள்லாம் தாண்டி ஹீரோ அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் கையை கண்டுபிடிச்சாரா இல்லையான்றது தாங்க இந்த அக்னி. இந்த படம் ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்குலாம் ஒரு ட்ரிபியூட் மூவினே சொல்லலாங்க. ஒரு ஃபயர்மேன் அவங்க ஒர்க்லையும் டே டு டே பர்சனல் லைஃப்லையும் இந்த ஜாப்னால என்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது ரொம்பவே எமோஷ்னலாக சொல்லியிருக்காரு டேரக்டர். ஒரு ஃபயர்மேனுக்கு நம்ம கவர்மெண்ட் சிஸ்டம் சரிவர சப்போர்ட் பண்ணாதது, பப்ளிக்கு இவங்க மேலே இருக்கிற ஒப்பீனியன் எல்லாமே புட்டு வச்சுருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு இன்ஸ்பெக்டருக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்ட் கூட ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் டிஎஸ்பியாக இருக்கிறவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. இவங்களோட ஆதங்கத்தை பிரதீக் காந்தி அவர் ஆக்டிங் மூலமா சிறப்பாகவே நமக்கு கன்வே பண்ணியிருந்தாரு. ரெஸ்கியூ சீன்ஸ் ஆகட்டும், தன் பையன் கூட தன்னை ஹீரோவாக பார்க்கலையன்ற எமோஷனல் சீன்ஸ் ஆகட்டும், ஒரு ஃபயர்மேனோட வழி தான் தெரிஞ்சதே தவிர ஒரு ஆக்டராக எங்கேயுமே தெரிய வரலங்க. இவருக்கு அடுத்து ஆக்டர் திவ்யேந்து ஒரு ஜாலியான கேஷுவல் காப்பாக வந்து அவர் ஆக்டிங் எல்லாம் யதார்த்தமாகவே வெளிப்படுத்தினார். கேயு மோகனன் கேமராவில் ஃபயர் ரெஸ்கியூ சீன்ஸ் எல்லாம் ரொம்ப லைவாக கேப்சர் பண்ண ஃபீலிங்கை தாங்க கொடுத்துருக்கு. படத்தில் ஒரு ஃபயர் அலாரம் அடிக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து அடுத்து அங்கே ஃபயர்மேன் பப்ளிக்கை காப்பாற்றிட்டு வெளில வர கடைசி சீன் வரைக்கும் சீன்ஸ் டக்குன்னு மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். தீபா பற்றிய அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான கட்சியை கொடுத்துருந்தாங்க. மியூசிக் கம்போசரான ஜான் ஸ்டீவர்ட் எடோரி ஒரு டீசெண்டான சாங்ஸையும் அண்ட் சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிஜிஎம்ஸையுமே அமைச்சிருக்காரு. இந்த படம் இவ்வளோ ரியலிஸ்டிக்காக வந்ததுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் விஎஃப்எக்ஸ் டீம்னால தாங்க. ஃபயர் ரெஸ்கியூ சீன்ஸ் எல்லாம் ஒரு நம்பகத்தன்மையோட தாங்க ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. மூவியோட பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளே அண்ட் ரெஸ்கியூ சீன்ஸ், பிரதீக் காந்தியோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ட்ரிபியூட் டு ஃபயர் ஃபைட்டர்ஸ். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா வில்லன் தாங்க. வில்லன் ஏன் இவ்வளோத்தையும் பண்ணுறாருன்னா அவர் மோட்டிவை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாம். ஓவராலாக ஒரு ஃபயர்மேன் லைஃப் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தாங்க இது. இந்த படம் அமேசான் ஓடிடியில் ஹிந்தி லாங்குவேஜில் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், கோ அண்ட் வாட்ச் த ரியல் ஸ்ட்ரகிள் ஆஃப் ஃபயர்மேன் இன் அக்னி. சினிமாட்டிக்ஸ் ரேட்டிங் இஸ் 7.5 out of 10. Thank you guys.